விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி, கைத்தறி தொழில் நிறைந்த பகுதி, இரண்டு தொழிலும் நலிவடையக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்கிறோம். இதை சரி செய்ய இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு தை பொங்கல் என்று பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம், விலையில்லா வேஷ்டி சேலை எல்லா குடும்பத்தைக்கு கொடுப்பதாக அறிவிச்சாங்க. அதை நம்முடைய விசைத்தறியில நெய்யப்பட்டது. விசைத்தறி தொழிலாளருக்கு வேலை கிடைச்சது, உரிமையாளருக்கு வேலை கிடைச்சது. ஆனா திமுக ஆட்சியில் முழுமையா நம்முடைய பகுதியில் இருக்கின்ற விசைத்தறிக்கு அதை கொடுக்கல, திட்டமிட்டு சரி செய்து விட்டார்கள். இதனால அந்த தறிகள் எல்லாம் இயங்கவில்லை, தொழிலாளருக்கு வேலை கிடைக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த விலையில்லா வேஷ்டி சேலை விசைத்தறியிலே நெய்யப்படும். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே அறிவித்து விட்டோம், ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலை வழங்கப்படும் என்று. அதையும் இந்த விசைத்தறி மூலமாகத்தான் நெய்து கொடுக்கப்படும்.